மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழும் ஆங்கிலம் தான் தமிழ்நாட்டினுடைய இருமொழி கொள்கை. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இருமொழி கொள்கை மட்டுமல்ல, நமது வழி கொள்கையும் இதுதான். ஏன் விழி கொள்கையும் இதுதான். எந்த பழிச்சொல் சொன்னாலும் என் உயிர் கொள்கையில் விட்டு தர மாட்டோம், விட்டு விலக மாட்டோம் என்பதை மாமன்றத்தில் உறுதியாக மீண்டும் மீண்டும் நான் பதிவு செய்கிறேன். நாம் தமிழை, தமிழினத்தை, தமிழ்நாட்டு மாணவ கண்மணிகளை, இளைய சமுதாயத்தை காக்கக்கூடிய பிரச்சனை. அவர்கள் நிதி தரவில்லை என்பதற்காக இனமானத்தை அடமான வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமை அல்ல நாங்கள். இதே மாமன்றத்தில் நம்ம எல்லாம் ஆளாக்கிய ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 23/1/1968 அன்று இருமொழி கொள்கை தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. மத்திய அரசின் திட்டத்தை ஏற்க மறுக்கக்கூடிய வகையில், மாணவர் எண்ணத்துக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் தமிழ், ஆங்கிலம் ஆகிய இருமொழி கொள்கையே செயல்பாட்டில் இருக்கும். தாய் நிலத்துக்கு தமிழும், உலக தொடர்புக்கு ஆங்கிலமும் என்று அண்ணா வடித்த சட்டம் அது. இந்த இருமொழி கொள்கைதான் அரை நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டை வளர்த்து வந்துள்ளது. உலகளாவிய பரப்பில் நமது தமிழ் மக்கள் வாழவும், ஆளுமை செலுத்தவும், உயர்த்தவும், உன்னதமான உயரத்தை அடையவும் வழிவகுத்த கொள்கை இந்த இருமொழி கொள்கைதான். எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல நாம். இந்த இரு மொழிகளே போதும் என்று சொல்பவர்கள் நாம். யார் எந்த மொழியை கற்பதற்கும் தடையாக நிற்பதில்லை. அதே நேரத்தில் தமிழ் மொழியான் தமிழை அழிக்க நினைக்கும் ஆதிக்க மொழி எதுவாக இருந்தாலும் அதை அனுமதிப்பதில்லை என்பதுதான் இருமொழி கொள்கையை கடைபிடிக்கிறோம். மொழி கொள்கையில் தமிழ்நாடு வகுத்துள்ள பாதையும் அதன் உறுதியான நிலைப்பாடுமே சரி என்பதை நமது அண்டை மாநிலங்கள் தொடங்கி இந்தியாவின் பல மாநிலங்களும் உணர்ந்து வருவதை பார்க்கிறோம். இந்தி மொழி திணிப்பு என்பது ஒரு மொழி திணிப்பு மட்டுமல்ல, பண்பாட்டு அழிப்பாக அமையும் என்பதால் தான் இதிலே உறுதியாக இருப்போம். இந்த மொழி திணிப்பின் மூலமாக மாநிலங்களை, மாநில மொழிகளை, ஒரு இனத்தை ஆதிக்கம் செலுத்த நினைக்கிறார்கள். இதற்கு ஒட்டுமொத்தமாக முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். மாநில சுயாட்சியை உறுதி செய்து மாநில உரிமைகளை நிலைநாட்டினால்தான் தமிழ் மொழியும் காக்க முடியும், தமிழினத்தை உயர்த்த முடியும் என்பதை உறுதிபட தெரிவித்து அதற்கான அறிவிப்பை விரைவில் வெளியிடுவேன் என்றும் அறிவித்து இந்த அளவில் என்னுடைய விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி.